போன வீடியோவோட கண்டினியூஷன் விளாக் தான். ஜும்மா ப்ரேயர்லாம் வந்து முடிச்சாச்சு. ஜும்மா ப்ரேயருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65க்கு மேரினேஷன் பண்ணி மசாலா போட்டுட்டு மற்ற வேலை பிரியாணிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சிக்கனுமே முன்னாடியே மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதே எண்ணெயில் வெங்காயம் தக்காளி யூஸ்வலாக பிரியாணிக்கு நீங்கள் எப்படி மசாலா வந்து கொடுப்பீங்களே அதே மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் 65 வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு வெறும் குஸ்கா மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லேயர் பிரியாணி போல தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதில் கொஞ்சமாக சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ, பால் அப்படி இல்லைனா தண்ணியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பிரியாணி வந்து குக் பண்ணும்போது. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி லஞ்ச் ரொம்ப சூப்பராக வந்து முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க. அதில் முக்கியமாக வந்து இந்த ஹிஜாப் கலெக்ஷன், அபாயா கலெக்ஷன் இதெல்லாம் தனித்தனியாக எனக்கு வந்து வீடியோவாக வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோட ஹிஜாப் வந்து அந்தளவுக்கு இல்லை, இருந்த வச்சுமே அங்கங்கே வச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹிஜாப் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி இங்கே வந்து மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மெயினாக ஈவினிங்க்கு மேலே